விசுவாசம் பார்த்தீங்கன்னா, சூரியன் கிழக்கே உதிக்குது, சாயங்காலம் ஆனா மேற்கே மறையுது. இது நம்முடைய பார்வையில சூரியன் என்ன செய்யுது? பூமியை சுத்தி 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 வருது என்றுதான் நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணம், நம்முடைய உணர்வு. ஏன்னா அந்த பூமி என்கிறது அசையவோ அதிரவோ எதுவுமே செய்யல. அப்போ ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் கேட்டீங்கன்னா சூரியன் தான் சுத்தி வருதுன்னு அவன் சொல்லுவான். இல்ல ஒரு ஆதிவாசி சயின்ஸை பற்றியோ எதுவுமே தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் கேட்டா சூரியன் தான் பூமியை சுத்தி வருதுன்னா சொல்லுவான். நான் பார்க்கிறது, நான் காண்கிறது எல்லாமே போய். ஆனால் காணாதிருக்கிற வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் மெய். அதான் விசுவாசம். அதான் விசுவாசத்துல என்ன சொல்கிற, விசுவாசம் என்றால் என்ன என்று பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 11:1 பார்த்தீங்கன்னா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று எப்படி தெரியும்? நான் காணல, என் கண்ணுக்கு தெரியல, என் கண்ணுக்கு புலப்படல. கண்ணுக்கு புலப்படுவது என்ன? சூரியன் கிழக்கே தான் உதிக்கிறது, மேற்கே சுத்தி வருது. ஆனால் உண்மை என்ன? பூமிதான் சூரியனை சுத்தி சுத்தி வருகிறது. அப்போ காணப்படாதவைகளின் நிச்சயம். என் தேவன் இந்த வேதத்தில் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை நான் காணாமல் இருந்தால் கூட அந்த காணாமல் நான் விசுவாசிக்கிறதான் பாக்கியவான் என்று வேதத்திலே சொல்கிறது. யோவான் 20:29 பார்த்தீங்கன்னா, அதற்கு இயேசு தோமாவை நோக்கி, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். காணாமலே நாம் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் பாத்தீங்களா? அப்பேற்பட்ட நாமம் தான் என்னது? பாக்கியவான்கள் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா தோமாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. என்ன வாய்ப்பு? இயேசு கிறிஸ்துவ விழாவில விரலை போட்டு இயேசு கிறிஸ்து தான் உயிர்த்திருந்தார் என்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தோமாவுக்கு கிடைத்தது. அதே மாதிரி எலியா தீர்க்கதரிசிக்கு என்ன கிடைச்சது? பலிபீடத்தை கட்டினார். அந்த பலிபீடத்திலே வைக்கப்பட்டதான பலியை அக்னி வந்து பட்சித்து போட்டது. அதை அவர் கண்ணால பார்த்தார். ஆக அவர் விசுவாசிக்கிறதற்கான ஏது அவருக்கு கண்ணால தெரிஞ்சுது. ஆனா அநேக நேரங்கள் நமக்கு அதே மாதிரிப்பட்ட ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை நம்ம கண்ணால பார்க்காம இருந்தா கூட நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்த அநேக அற்புதங்கள், அதிசயங்களை நம்ம இன்னைக்கு உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில என்ன ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியம், எவ்வளவோ காரியங்களை நமக்கு செஞ்சிருக்காரு. அதை நம்ம உணர்வதுதான் பாக்கியம். அந்த உணர்ந்து அவர் மெய்யான தேவன் என்பதை நம்ம அறிந்து கொள்ளுகிறோமே, அதுதான் பாக்கியவான்கள். வட மாநிலத்தில் இன்னைக்கும் அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இயேசுவை அறியாத இடங்களிலே அநேகர் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறாங்க, அநேகர் சுகமாக்கப்படுகிறார்கள், ஊமையர்கள் கேட்கிறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க. அநேக அற்புதங்கள் இன்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே மாதிரி முஸ்லிம் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இப்படி பிரசங்கம் பண்ண முடியாது. முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல போனீங்கன்னா அண்டர் கிரவுண்ட்ல தான் பிரேயரு. அநேக முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தரை எப்படி ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா, கர்த்தர் பிரத்யட்சமாய் அவர்களோடு பேசுகிறார். யாரோ ஒருத்தரை ஒரு மூலையில் இருந்து எழுப்புகிறார். ரகசியமாக அநேகர் ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் அநேக முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஊழியம் செய்துட்டு வராங்க. அநேக கிறிஸ்தவர்களாக மாறி வராங்க. அதெல்லாம் இந்த வேதத்தின் அவருடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை. இந்த வேதமானது சந்து பந்துகள் எல்லா இடத்துலையும் சென்று கொண்டுதான் இருக்குது. அதே மாதிரி இந்த வேதத்தை படிக்கிறவங்க நம்புவதற்கான ஏதுகள், வம்ச வரலாறு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஒரு வம்ச வரலாறு மட்டும் வச்சுட்டே அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றிருக்காங்க. வேற எந்த புத்தகத்துல இந்த மாதிரி வம்ச வரலாறு கிடையாது. அந்த ஆதியிலிருந்து அப்படியே வரிசையா ஆபிரகாம் இன்னாரப்பட்டான்னு அப்படியே வருது. அப்போ அதுல எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பது நமக்கு புரியுது.
பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறி இருக்கு, நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறது? வேதம் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர் என்பதை நமக்கு காட்டுறது. இப்போ இதெல்லாம் இருக்குது. ஆனா ஒரு கடவுள் இல்லை என்று ஒருத்தன் சொல்றானே, அவன் எப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது? ஒருத்தன் நம்மகிட்ட கேட்கிறான், கடவுள் இருக்கார், இயேசு கிறிஸ்து உண்மையான தெய்வம்னு சொல்றார், எப்படியா சொல்றேன்னு கேட்டா எப்படி அவன் நம்புறது? எப்படி அவனுக்கு விளக்குறது? நான் ஒரு பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் ஒரு ப்ரொஃபஸர் ஒரு கார்ல வந்து இறங்குறார். அவர் இறங்குற வேலை அவர் வீட்டு பக்கத்துல தெருவில் உள்ள பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் விலை உயர்ந்த ஒரு ஜூஸை குடிச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு ஆச்சரியம். உடனே அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாங்க, இந்த ஜூஸ் உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் கேட்குறாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க என்ன சொல்றாங்க, கடவுள் இந்த ஜூஸ் எங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னா. யார் அந்த கடவுள்? மை காட், எங்க கடவுள் கொடுத்தாருங்க அப்படின்னு அந்த குழந்தைய சொல்லிச்சு. அந்த கடவுளை நீ பாத்தியா அப்படின்னு அவர் கேட்டார். அந்த ப்ரொஃபஸர் கேட்டாரு, அந்த கடவுள் யாருன்னு நீ பாத்தியான்னு. இல்ல இல்ல இல்ல, கடவுள் பார்க்கல, கடவுள் தான் கொடுத்தாரு. சரி, கடவுளை பார்க்கல, கடவுளை டச் பண்ணியா, தொட்டு பார்த்தியா? இல்ல, ஆனா கடவுள் தான் கொடுத்தார். அப்போ அந்த ப்ரொஃபஸர் சொல்றாரு, சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இஃப் எனிதிங் நாட் ஏபிள் டு see, எதையாவது நான் பார்க்காதத, டச் பண்ணாதது எதுவுமே இந்த உலகத்துல இல்லை. அதாவது நான் டச் பண்ணாதது, நான் பார்க்காததுங்கிறது இல்லை. அப்போ கடவுள் இல்லை. நீ பார்க்கல, நீ டச் பண்ணல, அப்ப அந்த ஒரு பொருள் அங்க இல்லை, அப்போ கடவுள் இல்லை அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் சொன்னார். இந்த பிள்ளைங்கள் அப்படின்னு ஆன்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு திரும்ப கேட்குது, ஓகே இது யார் உனக்கு சொன்னது கடவுள்? என் சென்ஸ் சொல்லுது அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர் சொன்னார். நீ உணர்ந்து பார்த்தேன்னா, உணர்ச்சியோ, அதாவது நீ உன் அறிவு பயன்படுத்தினா அது உனக்கு புலப்படும் அப்படின்னு அவன் சொல்றார். அப்ப அந்த பசங்க கேங்க, ஓகே நீ சென்ஸ் எங்க இருக்குது அப்படின்னு அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டார். சென்ஸ் தலையில இருக்குது அப்படின்னா அந்த ப்ரொஃபஸர். அது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த பிள்ளைங்க கேட்டது, நான் பார்க்கல. சரி பார்க்கல, அதை தொட்டு பார்த்தீங்களா? இல்ல. அப்ப நீ சொன்ன பதில் தான் அது. என்ன இல்ல? நீ பார்க்காதது, நீ தொடாதது இல்லை. அப்போ உனக்கு நீ சொன்ன அந்த சென்ஸ் இல்லை, அப்ப உனக்கு சென்ஸ் இல்லை, அப்போ கடவுள் இல்லை என்று சொன்னது இல்லை என்று மாறுது. அப்படியாக கடவுள் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை ஒரு நார்த்திகன் உணரும்படியான சூழ்நிலை வந்தது. ஆக கர்த்தர் இந்த உலகத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு கொடுக்கிற சமாதானம், நமக்கு கொடுக்கிற சந்தோஷம், நமக்கு கொடுத்திருக்கிறதான அநேக ஆசீர்வாதங்கள் எல்லாமே சொல்லுகிறது என் தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. இரண்டாவது, கர்த்தருக்கு பிரியமாயிருப்பது, அதாவது எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6 எடுத்தவங்க அப்படிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்ப என்னங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் இருக்கிறார் என்றும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நான் விசுவாசிக்க கர்த்தர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அப்போ அவரை நான் என்ன செய்யணும்?
அவர் எனக்கு பலனளிக்கிறார், என் ஜெபத்தை அவர் கேட்கிறார், என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை என்னிடத்துல பிறக்கும் பொழுதுதான் அது என்ன செய்யும், அவருக்கு நம்ம பிரியமா இருக்க முடியுன்றார். அதாவது விசுவாசம் இல்லாம, அவரை பற்றும் விசுவாசம் இல்லாம அவருக்கு நம்ம பிரியமா இருக்க முடியாது. எப்படி விளக்குறதுன்னா, ஒரு கணவன் மனைவி திருமணத்துல ஒண்ணு சேர்றாங்க. அந்த திருமணத்துல என்ன சொல்றாங்க, என் சம்பத்துகள் அனைத்தையும் நான் உன்னோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அங்க கமிட் பண்றாங்க. ஒருவேளை என் கணவர் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில மருத்துவமனையில இருக்கிறாருன்னா, என் மனைவி என்ன செய்வாங்க, இருக்கிற ஆஸ்தி சம்பத்து எல்லாவற்றையும் விற்று கூட என்ன பார்ப்பாங்கங்கிற நம்பிக்கை என்ன வருது, வரும்பொழுதுதான் அங்க பிரியம் உண்டாகும். கணவன் மனைவி என்கிற உறவு எங்கே வருகிறது, என்னுடைய சம்பத்து என்னுடைய ஆஸ்தி எல்லாமே நான் பகிர்ந்து கொள்கிறேன், எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆனா என் கணவர் என்னை பார்த்து கொள்வார் என்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வருகிறது. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன எங்க அப்பா எங்க அம்மா பார்த்து கொள்வாங்கங்கிற நம்பிக்கை அங்கே வரும் பொழுது அங்கே ஒரு பிரியம் உண்டாகுது. ஆக இந்த பிரியம் என்கிறது என் தேவனிடத்தில் நான் கொண்டிருக்கிறதான ஒரு பக்தி வைராக்கியம், என் தேவனிடத்தில் கொண்டிருக்கிறதான ஒரு விசுவாசம் எப்படி புலப்படுகிறது என்றால், நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்றதான ஒரு விசுவாசம். அப்போதான் ஒரு பிரியம் வரும். அப்படி ஒரு பற்றுதல் இல்லைன்னா அங்க ஒரு பிரியம் விட்டாங்க. ஆக அவரை நம்பி இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார், நம்மை காப்பாற்றுகிறோம். அதான் இந்த வேதத்தில் என்ன சொல்லுகிறது, அவர் உண்டென்றும் அவர் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என் ஜெபத்தை அவர் கேட்கிறார், என் ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கும். அதான் விசுவாசம் என்று பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அந்த சீஷர்கள் எல்லாம் அங்க போய் மீன் பிடிக்க போயிருக்காங்க. முழுதும் அவங்களுக்கு எதுவுமே அகப்படல. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த கடற்கரையில தேடி போறாரு. அந்த சீஷர்களை பார்த்து அங்க போறவங்களை என்ன கூப்பிடுறாரு பாத்தீங்கன்னா, என் சீஷர்களே என்ன அவர் கூப்பிடல. அவர் என்ன கூப்பிடுறாரு பாத்தீங்களா, யோவான் 21:5 பாத்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றா. அவர் என்னன்னு கூப்பிடுறாரு, புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டா என்று பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுறாரு. என் சீஷர்களே என்று கூப்பிடல. அந்த ஒரு நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது அவர் நம்மளை எப்படி கூப்பிடுகிறார், பிள்ளைகளே. அப்போ அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய தகப்பனாக, நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அந்த தகப்பன் பிள்ளை என்ற உறவிலே நாம் இருக்கும் பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ நமக்கு ஆகும். பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ வலப்பக்கமா என்னச்சு இந்த வலையை போடுறேன்னு சொல்றாரு. அப்போ இவங்க கேட்கல, ஏண்டா நான் காலையில ராத்திரி ஃபுல்லா வலைய போட்டோம், வலப்பக்கத்துல போட்டோம், பின்னால போட்டோம், முன்னால போட்டோம், பின்னால போட்டோம், அப்ப எல்லாம் மீன் பிடிக்கல, இவர் வந்துட்டாரு, யாரு வலப்பக்கத்துல போட சொல்றாருன்னு கேட்கல. அவர் சொன்னபடியே செஞ்சாங்க, நிறைய மீனை பிடிச்சாங்க. இவர் என்ன கேட்கிறாரு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாரு. கடையில அவங்க வார வேலை, ஏற்கனவே அவங்க ராத்திரி ஃபுல்லா கஷ்டப்பட்டு மீனை பிடிச்சு ஒண்ணுமே அகப்படாம டென்ஷன்ல இருக்கிறாங்க, பசியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரையில எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறார் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் கரையில கறி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அப்பம் மீனும் அவங்களுக்காக வைக்கப்பட்டிருந்தது. அப்போ தம்முடைய பிள்ளைகளை அவர் யாரு, போஷிக்கிறவராக காணப்படுகிறார். அவர் என்ன கேட்டாரு, பிள்ளைகளே புசிக்கிறது ஏதாச்சுன்னு இவர் கேட்கிறார். அவர் எல்லாம் ஐஸ்வர்ய சம்பந்த, ஆனாலும் என்ன கேட்கிறாரு, புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கான்னு பிள்ளைகளை கேட்கிறார். அநேக நேரங்கள்ல நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் நமக்கு கொடுத்திருப்பார். அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதியை நம்ம அவருக்கு கொடுக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். அவர் இல்லாதனால கேட்கல, நம்ம அவருக்கு கொடுப்பதன் மூலமாக
நம்முடைய அன்பை அவரிடத்துல என்ன செய்யறோம்? வெளிப்படுத்து. அந்த அன்புக்குள்ளால அந்த பிரியம் வரும் பொழுது விசுவாசம் வரும் பொழுது நம்மளே அவர் என்ன செய்யறார்? பிரியப்படுகிறவராக காணப்படுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா யோபு தன்னுடைய வாழ்க்கையில இழப்பதற்கு எதுவுமே இல்லை. அவருடைய பிள்ளைகள்லாம் இறந்துட்டாங்க. அவனுக்கு இருந்த ஒட்டகம், அவனுக்கு இருந்த ஆடு மாடு, எல்லா ஆஸ்தி சம்பத்துகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. அவன்கிட்ட இருக்கிறது எது மட்டும்தான் இருக்குது? உயிர் மட்டும்தான் இருக்கு. சாத்தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டான். பெர்மிஷன் வாங்கிட்டான் கர்த்தர் இடத்துல. பெர்மிஷன் வாங்கி உயிரை மட்டும் வச்சிருக்கிறான். அந்த உயிரை எப்படி இருக்குது? பயங்கரமான சோதனைக்குள்ள இருக்குது. உடம்பு ஃபுல்லா அரிப்பு, நமைச்சல் எடுத்து சாம்பல்ல உட்கார்ந்துட்டு சொரிஞ்சுக்கினே இருக்க. ஆனா அந்த நேரத்துல கூட அவர் என்ன சொல்கிறார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று. அல்லேலூயா. அவர் இருக்கிற நிலைமை என்ன? அவர் இழப்பதற்கு என்று இனி எதுவுமே இல்லை. எல்லாமே இழந்து போயிட்ட. ஒரு உயிர் மட்டும் இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? இந்த சூழ்நிலையில நான் கடந்து சென்றாலும் கூட, என்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கூட, என் மீட்பர் என்னோடு கூட இருக்கு. அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அநேக நேரங்களில் நம்ம கூட இது மாதிரி சூழ்நிலைகளை சென்று கொண்டிருக்கலாம். அநேக பிரச்சனைகளினுடைய நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். அநேக தேவைகளோடு நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். ஆனா ஒன்று மட்டும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் இருக்கும் பொழுது நமக்கு எதுக்குமே என்ன செய்ய தேவையில்லை, கலங்க தேவையில்லை. மூன்றாவதாக ஆதியாகமம் 15:6 எடுத்தவங்க படிங்க. ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நீதிமானாக்கப்படுகிறோம். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். இப்ப நீதி, இந்த நாட்கள்ல நீதி என்பது பணத்தினாலேயும் அரசியல் செல்வாக்கினாலேயும் நீதி என்பது புரட்டப்படுகிறதை நாம பார்க்கலாம். ஒருவன் கர்த்தரை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பிள்ளையாக மாறுகிறான். அவங்ககிட்ட அவன் என்ன செய்ய போறதில்ல, அவன் தவறு செய்ய மாட்டான். அப்போ ஒரு நீதிமான் என்கிறதுன்னா அவனால தவறு செய்ய முடியாது. நீ பாத்தீங்கன்னா ஆதாம் முதல் இந்த உலகத்துக்கு வந்தது யாரு? ஆதாம். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஆதாம் தானே தகப்பனா இருக்கணும். வேதத்துல யாருதான் தகப்பன் என்றாரு? ஆபிரகாம் தானே தகப்பன் என்றாரு இல்லையா? அதான் பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ரோமர் 4:1 நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்முடைய தகப்பனாகிய ஆதாம்னு சொல்லல. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளே தான் அந்த தகப்பன் ஸ்தானத்தில் அவர் வச்சிருக்கார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவர் சொன்னதெல்லாம் கேட்டான், அவர் சொன்னதெல்லாம் ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனாலே அந்த தகப்பன் என்கிற ஸ்தானத்தை அவன் நினைதான் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், ஆலயத்துக்கு வர்றோம், கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்றோம், டெய்லி வேதம் வாசிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம் அநேக நேரங்கள்ல. ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கும் சாதா மக்களுக்குமே எந்த விதமான வித்தியாசமே நீங்க பார்க்க முடியறது இல்லை. பேப்பர்ல படிக்கிறவள அநேக கிறிஸ்தவ பேர் உள்ளவங்க விட்டுறான், குத்துறான், ரவுடியா போறான். அநேக சர்ச்சுக்கு வர அநேக விசுவாசிகள் அவிசுவாசிகள் செய்கிற அநேக காரியங்களை தான் செய்யறாங்க.
அநேக ஊழியக்காரங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவிசுவாசிகள் என்ன செய்யறாங்களோ அதை செஞ்சுக்கிட்டு தான் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ப முடியல, இந்த ஊழியக்காரர் சொல்றத நம்பலாமா என்கிற ஒரு கேள்விக்குறிக்குள்ளால இருக்கிறோமா இல்லையா? அநேக சபைகள்ல அந்த ஊழியக்காரர்களே அந்த சபையில அநேக பாலிடிக்ஸ், அடிக்கடி ஒருவருக்கு விரோதமாக செயல்படுற காரியங்கள், ஒருவருக்கு விரோதமாக தீமையான காரியங்களை சிந்திக்கிறது, அப்பேற்பட்ட காரியங்கள்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஏன்? உண்மையா அவரை என்ன செய்யல, விசுவாசிக்கல. அநேக பொய் சொல்வதையே ஒரு சாதாரணமா எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய தப்பு பண்ணாங்கன்னா அதுக்காக மன்னிப்பு பெற்றுக்கிடுவாங்க, கர்த்தரிடத்துல மன்றாடி, ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேனே அப்படின்னு. ஆனா பொய் சொல்றதுங்கிறது ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் பொய் சொல்லுகிறது, பொய் புரட்டு சொல்லுகிறது அநேகர் இன்னைக்கு அதை சாதாரணமாவே வச்சிருக்காங்க. அந்த அப்படி சாதாரணமா வச்சிருக்கிறதுனால, மன்னிப்பு கேட்காதனால அது அப்படியே என்ன செய்யுது, அவருடைய கருத்துல இருக்கு. கர்த்தருடைய பைபிள்ல ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டது அப்படியே இருக்கு, அழியல. பெரிய தவறு செஞ்சதெல்லாம் என்ன செய்தது, அழிஞ்சு போயிடுது. ஏன்னா மன்னிப்பு கேட்கிறோம். ஆனா ஒருத்தருக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள், ஒருத்தருக்கு விரோதமாக பொய் புரட்டுகளை சொல்வது போன்ற காரியங்கள் நாம் மன்னிப்பு கேட்காதனால அப்படியே இருக்கு. அதான் ஒரு ஜோக்கா ஒரு சம்பவம். ஒரு போதகர் ஒரு முறை என்ன பண்ணிருக்காராம், பரலோகத்துக்கு போனாராம். பரலோகத்துக்கு வெளியே எல்லாரையும் உட்கார வச்சிருக்காங்க. அப்போ அங்க நிறைய கடிகாரம் இருக்கு. கடிகாரத்தை பார்க்கிறவங்கள ஒவ்வொரு கடிகாரமும் ஒவ்வொரு அந்த முள்ளு வித்தியாசமா இருக்கும். அப்போ இந்த போதகர் அவர்கிட்ட கேட்டாராம், அந்த தேவதூதன்கிட்ட, ஐயா டைம் காட்டினா எல்லா கடிகாரமும் ஒண்ணு போல காட்டணும், இது என்ன செய்யுது, ஒவ்வொரு கடிகாரமும் ஒவ்வொன்று டைமை காட்டுதே அப்படின்னு. அப்பா அவர் சொன்னாராம், இங்க ஒவ்வொரு கடிகாரத்திலும் ஒவ்வொரு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் உலகத்துல இருக்கிறதால ஒரு பொய் சொன்னான்னா அந்த முள் என்ன செய்யுமா, ஒரு பாயிண்ட்டுக்கு திரும்புமா. அடுத்த பொய் சொன்னான்னா அப்படி திரும்புவான். இப்படி ஒரு சுத்து வந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட், ஒரு நாள், அந்த ஒரு நாள் ஃபுல்லா அவர் அந்த டைம் ஃபுல்லா அவர் பொய் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சொன்ன பொய்யின்படியே கடிகாரம் முழு காட்டும். அப்ப அவர் கேட்டாராம், எனக்கு கடிகாரத்தை காணமே, உங்க பேர் என்னன்னு கேளுங்க. ஓ இந்த பேருன்னா, ஓ நீங்க தானே அது, உங்க கடிகாரம் என்னுடைய டேபிள் ஃபேனா நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னாராம். அப்ப அந்த பாதர் யோசிக்கிறோம், அப்பா இவ்வளவு பொய் சொல்லிடுறான், அவ்வளவு பொய் அந்த போதகர் சொல்லியிருக்காராம். அது என்ன செய்யுது, அவருக்கு டேபிள் ஃபேனா சுத்திட்டே இருக்கு. அதே மாதிரிதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரங்க பொய் சொல்றதுங்கிறத ஒரு சாதாரணமாவே நினைத்துக்கிறாங்க. அவர்கள் நீதிமானாக்கப்பட முடியாது. ஆதாமை தான் தேவன் தகப்பனாக கொண்டு வரல. யார் கர்த்தரிடத்துல விசுவாசமாயிருந்து அவருக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவரை தான் நம்ம உலகத்திற்கு, நமக்கு எல்லாருக்கும் தகப்பன் என்ற பேரை ஆபிரகாமுக்கு தான் நினைச்சிருக்கார் கர்த்தர் சூட்டிருக்கிறார். நான்காவதாக சமாதானம், விசுவாசம். அவர் மேல ஒரு விசுவாசம் வைக்கும் பொழுது நமக்கு என்ன செய்கிறது, சமாதானம் உண்டாகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 5:1. நின்று இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா விசுவாசத்தினாலே நாம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறதுனாலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நாம் அவரிடத்திலே வைத்திருக்கிற விசுவாசம்
நமக்கு என்னத்தை கொண்டு வருது? சமாதானத்தை கொண்டு வருகிறது. ஒரு குழந்தை இருக்குன்னு வைங்களேன், அந்த குழந்தைக்கு சமாதான குறைவு இருக்குமா? இருக்காது. ஏன்னா அவனுடைய தேவைகள் எல்லாமே யாரு சாத்துவா? எங்க அம்மா எங்க அப்பா பார்த்துக்குவாங்க. அது எதை பற்றியுமே அது கவலைப்படுறது இல்லை. காலையில் எழும்புனா, மதியமானா, சாயந்தரமானா, சாப்பாடா, எத்தையுமே அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அது எல்லாம் யார் பார்த்துக்கிறா? எங்க அப்பா அம்மா பார்த்துக்குவாங்கங்கிற சந்தோஷம் இருக்கும் பொழுது எந்த கவலையும் அதுக்கு இல்லை. அதே மாதிரிதான் என் தேவாதி தேவன் என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிறதான் ஒரு எண்ணம் நமக்கு வரும் பொழுது அங்கே சமாதானம் உண்டாகிறது. நம்ம ஏன் கலக்கப்படுகிறோம்? எனக்கு என்ன ஆகுமோ, என்னுடைய ஃபியூச்சர் என்ன ஆகுமோ, நான் என்ன செய்வேனோ, நாளைக்கு என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, நாளைக்கு எனக்கு என்ன நிலை வருமோ என்று ஒரு ஏக்கம் வரும் பொழுது அங்க சமாதான குறைவு வருகிறது. கர்த்தருடைய சமூகத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்றும் ஒரு நிலை வரும் பொழுது அங்க என்ன இருக்குது? சமாதானம் உண்டாகிறதை நம்ம பார்க்க. அதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆகாயத்து பறவைகளை பார்த்து பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, எதுவும் செய்யறது இல்லை, ஆனாலும் பரமபிதா போஷிக்க. அவரை நம்பின பிள்ளைகளை அவர் என்ன செய்யறது இல்லை, கைவிடுகிறதே அல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு சொல்ற பிதா என்ன சொல்றாரு? நீ உன்னுடைய ஏகசுதனை கொண்டு போய் மோரியா மலையில கொண்டு போய் பலி செலுத்துன்னு சொல்லிட்ட. அவர் சொன்னதை அப்படியே கேட்டுட்டு அவர் என்ன செய்யறாரு? மோரியா மலைக்கு கொண்டு போற டைம்ல அவருடைய மனசு எப்படி இருக்கணும்? சமாதான குறைவா இருக்கும் இல்லையா? ஏன்? எனக்கு 100வது வயதில கிடைத்த ஒரே மகன் ஏகசுதன், இவனை நான் எப்படி பலியிட முடியும் என்னால? என்ன ஒரு கேள்வி கேட்கல. அவனுடைய பாயிண்ட் என்னன்னா, என் தேவன் இதை சொல்லிட்டார், நான் அதை செய்வேன், அவர் பார்த்துக் கொள்வார். பலியில போறவள கேட்கிறார். அந்த ஈசாக்கு பையன் கேட்கிறான், அப்பா எல்லாமே இருக்கு, விறகு இருக்கு, கழுதை இருக்கு, வேலைக்காரன் இருக்காங்க, கத்தி இருக்கு, பலியாடு எங்க அப்படின்னு கேட்கிறான். அப்படி ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது நீங்களோ நானோ இருந்தா அந்த இடத்திலேயே நம்ம என்ன செய்திருப்போம்? சுருண்டு விழுந்திருப்போம். ஏன்னா அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. யோ, நீதான் அந்த பலியாடு, நீதான் அந்த பலியாடுன்னு அவங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலைமை, அந்த ஒரு சூழ்நிலையை நினைத்து பார்த்தீங்க பானியா, மிக கடினமான சூழ்நிலையில அவர் என்ன செய்தார்? யெகோவா இரு, கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். அந்த யெகோவா ஈரே என்கிற ஒரே ஒரு காரியம் அந்த யாத்திரையிலே அவனுக்கு சமாதானத்தை கொடுத்தது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனோட 3 முறை பேசுற. ஒரு முறை இல்லை, ஒரு கர்த்தர் 3 முறை பேசுறதுங்கிறது சாதாரணமான காரியம் இல்லை. அவர் பலி செலுத்துறதுக்கு உன் பையனை கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு அவர் சும்மா இருக்கல. நீ போய் பலியிடுறியா சொல்லிட்டு ஓரமா போகல. அவர் அவனுடைய யாத்திரையிலே கூடயே இருந்த. இவனுக்கு என்ன நம்பிக்கை? எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை யாருக்கு இருந்தது? ஆபிரகாமுக்கு இருந்தது. யெகோவா ஈரேவாக இருந்தார். ஆனா கர்த்தர் கைவிடுகிறவராய் அல்ல, ஒரு கூடவே இருந்தார். அந்த கத்தி ஓங்கிற ஒரு செகண்ட் விட்டா கூட என்ன செய்யிருப்பான்? வெட்டி இருப்பார். கர்த்தர் கூட இருந்தார். சொன்னார், உன் பிள்ளையாண்டான் மேல என்ன செய்யாத, கை போடாதேன்னு. நாம் அநேக நேரங்கள்ல மோசமான ஒரு சூழ்நிலையில் கூட கடந்து சென்றாலும் நமக்கு யெகோவா ஈரேவாகிய கர்த்தர் நம்மோடவே கூட இருக்கிறார். அதான் ஹல்லேலூயா. அதான் நம்ம பாடணுமே, யெகோவா ஈரே
தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா சுகம் தரும் தெய்வம் உம் தாழும் புகழால் சுகமா. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறதுக்கு போதுமானவராய் இருக்கும் பொழுது நாம் எதற்குமே கவலைப்பட தேவையில்லை. ஒருவேளை கடினமான சூழ்நிலைகளே நாம் கடந்து சென்றாலும் சரி, என்னுடைய பிள்ளையே நான் பலி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, கர்த்தர் என்னோட கூட இருக்கும் பொழுது, அவர் யெகோவா ஈரேவாக நம்மிடத்திலே இருக்கும் பொழுது நம்ம எதை பற்றி அவர் என்ன செய்ய தேவையில்லை, நாம் கலக்க வேண்டிய தேவையில்லை. அதான் பாடுறார், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அவர் மாத்திரம் போதும். நம்முடைய வாழ்க்கையில அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னம், அவருடைய வழிநடத்துதல் என்னோடு கூட இருக்கும் பொழுது, நமக்கு முன்பது மலை போன்ற பெரிய ஒரு காரியம் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.